ஓம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். கல் நெஞ்சையும் கரைக்கும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரின் குரு பூஜை நாளை 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாணிக்க வாசகர் குரு பூஜை. ஆனி மாதம் மகம் நட்சத்திரம். பெரிய சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அருகிலேயே நால்வர் பெருமக்கள் திருவுருவச் சிலையுடன் வீற்றிருப்பார்கள். இதில் மாணிக்க வாசகரும் ஒருவர். திருவாதவூரில் மாணிக்க வாசகர் அவதரித்த இல்லம் தற்போது மாணிக்க வாசகரின் கோயிலாக எழுதப்பட்டுள்ளது. மதுரை மேலூர் சாலையில் ஒத்தக்கடையில் இருந்து திருமோகூர் திருத்தலத்தை எல்லாம் கடந்து சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்தால் திருவாதவூர் என்னும் திருத்தலத்தை அடையலாம். பாண்டிய நாட்டின் வைகை நதிக்கரையில் உள்ளது திருவாதவூர். சனி பகவானின் வாத நோயை சிவன் தீர்த்ததால் திருவாதவூர் என்று பெயர். இந்த சிறப்புமிகு ஊரில் பிறந்த மணிவாசகர் திருவாதவூரார் என்று அழைக்கப்பட்டார். சிறுவயதிலேயே கல்வி ஞானத்தில் சிறந்திருந்ததால் அவரை அமைச்சராக்கினார் பாண்டிய மன்னர். சோழ நாட்டு துறைமுகங்களில் கப்பல்களில் வந்திருந்த குதிரைகளை வாங்கி வர ஊராரை அனுப்பினார். அவர் புறப்பட்டு சென்றபோது வழியில் திருப்பெருந்துறை தலத்தில் குறுந்த மரத்தடியில் ஞானமே வடிவாய் அமர்ந்திருந்தவரை திருவாதவூரார் வணங்க அமர்ந்திருப்பது சிவன்தான் என உணர்ந்தார் திருவாதவூரார். அப்போது வாதவூரார் பாடிய பாடல்களை கேட்ட சிவன், உன் சொற்கள் மாணிக்கத்தை விட மதிப்பு மிக்கவை, இனி நீ மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி மறைந்தார் சிவன். இதன் பின்னர் துறவியாக மாறினார் மாணிக்க வாசகர். வந்த வேலையை மறந்து கொண்டு வந்த பொன் பொருள்களை திருப்பணிகளுக்கு செலவிட்டார். நாட்கள் கடந்தும் திரும்பாத மாணிக்க வாசகருக்கு மன்னன் ஓலை அனுப்ப இறைவனை சரணடைந்தார் மாணிக்க வாசகர். அப்போது ஆடி மாதம் முடிவடைவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று ஓலை அனுப்பு என்ற அசிரிரி எழ அவ்வாறே செய்தார் மாணிக்க வாசகர். ஆடி மாதமாகியும் குதிரைகள் எதுவும் மதுரைக்கு வராததால் சந்தேகம் கொண்ட மன்னரும் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தார். வனத்தில் இருந்த நரிகளை குதிரைகளாக்கி மதுரைக்கு அனுப்பினார் சிவன். மாணிக்க வாசகரை விடுதலை செய்தார் மன்னர். அன்றிரவே குதிரைகள் நரிகளாக மாறி ஊளையிட்டன. சினம் கொண்ட மன்னரோ மாணிக்க வாசகரை வைகை நதியின் சுடுமணலில் நிறுத்தி மரண தண்டனை அளிக்க உத்தரவிட்டார். அப்போது வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்க வர வேண்டும் என்று ஆணையிட்டார் மன்னர். அப்போது பிட்டு பிழைக்கும் மூதாட்டி தனது பங்குக்கு ஆள் இல்லாமல் திண்டாடினார். சிவன் கூலியான் வேடம் அணிந்து வந்து பிட்டுக்கு மண் சுமக்க ஒப்புக்கொண்டார். வேலைக்கு வந்த சிவன் படுத்து தூங்கினார். அதை கண்ட மன்னர் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் சிவனை அடிக்க அடியானது அனைத்து உயிர்கள் மீதும் விழுந்தது. மன்னரும் வலியால் துடித்தார். அப்போது பனியால் உருவில் இருந்த சிவன் ஒரு கூடை மண்ணை எடுத்து சென்று கரையில் கொட்ட வெள்ளம் வடிந்தது. சிவனும் அங்கிருந்து மறைந்தார். தவறை உணர்ந்த மன்னரும் மாணிக்க வாசகரை அமைச்சர் பதவியில் மீண்டும் நியமித்தார். அவரோ அதை நிராகரித்துவிட்டு சிதம்பரம் தலத்துக்கு சென்றார். அங்கே தங்கி இறைவனை எண்ணி பாடல்கள் பாட வேதியர் ஒருவர் ஓலையில் எழுதினார். பின்னர் அவர் திருவாதவூரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளை கீழ் வைத்து மறைந்தார். 12 திருமுறைகளில் மாணிக்க வாசகர் பாடிய அருளிய திருவாசகமும் திருக்கோவையும் 8ஆம் திருமுறைகளாக விளங்குகின்றன. 32 ஆண்டுகளே வாழ்ந்த மாணிக்க வாசகர் ஆனி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் சிதம்பரம் தலத்தில் இறைவனோடு கலந்தார். இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாணிக்க வாசகரின் குரு பூஜை நடைபெறுகிறது. அதுதான் நாளை 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாணிக்க வாசகரின் குரு பூஜை அனைத்து சிவன் ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது. வாத நோய், கை கால் குடைச்சல் என அவதிப்படுபவர்கள் திருவாதவூர் சிவனாரை மனதார வேண்டினாலோ திருவாசகமும் திருவெம்பாவையும் பாராயணம் செய்து வந்தாலோ